ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஒயிட் ரோஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சு என்ன செய்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி இட்லியும் தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தக்காளி 4, ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இது 4த்தையும் சேர்த்து தாளித்து விட்டுக்குங்க. தாளித்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒன்று ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்த பிறகு அதிலே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். அதனால் அதுக்கப்புறமா தொக்குக்கு தேவையான உப்பு அப்புறமா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா தக்காளியை கட் பண்ணி நல்லா கூழாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஓரளவுக்கு திப்பி திப்பியாக இருந்தால் கூட நல்லா பார்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா அரைச்சி கூழாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஒரு தொக்கு மாதிரி நல்லா வரும். இப்போ நம்மளது ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை வெங்காயம் வதங்கினோடனே அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும். அப்போது வந்து மீடியம் ஃப்ளேமை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், திரும்ப இன்னும் நிறைய தண்ணி விட்டுருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் கலந்து கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி ஒரு 5 நிமிஷம் போல் மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கி ட்ரை ஆகி வந்துடும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா அது பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதிலே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது இல்லையா, இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிருச்சுன்னா நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. நடுவில் கிளறி கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றிரும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வற்றிருச்சு. நான் நடுவில் ஒரு 2 வாட்டி கிளறி விட்டேன். இப்போ நல்லா வந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்போ நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தங்க. இப்போ இதை வந்து நான் இட்லி கூட தான் சாப்பிட போகிறேன். இட்லியும் செஞ்சாச்சு. கொஞ்சம் போல் வெங்காயம் சட்னியும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ செஞ்சு வச்சு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து மதியத்துக்கு லஞ்சு செய்ய போகிறேன். என்னென்னா மாங்காய் சாதம் தான். மாங்காய் சாதத்துக்கு மாங்காய் பெங்களூர் மாங்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி, நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, சீரகம், கொஞ்சம் போல் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த துருவி வச்ச மாங்காயை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலலாம் இது ரெடி ஆகிடுங்க. ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. அப்புறம் கடைசியாக இறக்கும்போது இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து வெந்தயத்தை வறுத்து பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா சாதத்தை வடித்து ஆற வச்ச சாதத்தில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய மாங்காய் சாதமும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷையும் செஞ்சு சாப்பிடுங்க. லீவை ஜாலியாக பசங்க கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.